ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய நாளிலேயும் 2 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தினுடைய முன்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மேலாக இருக்கிற வசனங்களிலே எலிசா தீர்க்கதரிசினி சொல்லும் போது அவர் இப்படியாய் சொல்லுகிறார், வறட்சியான நிலம்தான், அது பள்ளத்தாக்கு தான், அதுல நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள், ஆண்டவர் அதை தண்ணீரினாலே நிரப்புவார் என்று சொல்லி கீழே நாம் வாசிக்கும் போது தேசம் தண்ணீராலே நிரம்பிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவராகிய தேவனுக்கு இது அற்ப காரியமாய் இருக்கிறது. எது அற்ப காரியம்? வறட்சியான நிலத்திலே தண்ணீரை உருவாக்குவது, கொண்டு வருவது அவருக்கு அற்பமான காரியமாய் இருக்கிறது. நான் இப்படி யோசிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட போய் இந்த வாய்க்காலை வெட்ட சொல்லி அதுல இருந்து தண்ணீர் வர வைக்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறது அப்படிங்கிறது, ஏன்னா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அது அவருக்கு அற்ப காரியம் அப்படின்னு சொல்லும் போது அது நம்மளாலேயே முடியுமோ அல்லது நம்முடைய காரியமாகவே இருக்குமோ என்று சொல்லி எனக்கு தோணுகிறது. ஏனென்றால் நிறைய நேரம் அவன் யோசிக்கும் போது வசனம் இப்படியே சொல்லுகிறது, உங்களாலே கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொல்லி. நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவரிடத்திலே நாம் அன்பு செலுத்துகிறோம். நமக்கு இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்யத்தக்கதான பலனையும் சத்துவத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படின்னா ஆண்டவருக்கு அது அற்ப காரியம் அப்படிங்கும் போது அதை நம்மை கொண்டு கர்த்தராலே செய்ய முடியுமோ என்று சொல்லி எனக்கு தோன்றும். உண்மையை அதுதான். ஆண்டவராகிய தேவன் இயற்கையின் மேலே அவர் அதிகாரம் கொண்டவராய் இருக்கிறார். இயற்கைக்கு அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். இயற்கைக்கு சொல்லும் போது அது அப்படியே நடக்கிறதா இருக்கிறது. அதே காரியத்தை தான் தீர்க்கதரிசிகளும் இந்த பூமியில வாழ்ந்த காலங்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் செய்திருக்கிறார்கள். சூரியனை நில்லுன்னப்போ நின்னுச்சே, யுத்தம் பண்ணும் போது கற்பாறையில அடித்த போது தண்ணீர் வந்ததே, செங்கடல் மேல அந்த கோலை கொண்டு பிளந்து விட்ட போது செங்கடல் இரண்டாக பிளந்ததே. இப்போ கர்த்தருக்கு அற்ப காரியம் அப்படிங்கும் போது அந்த காரியங்களை செய்கிறதுலே நமக்கும் கூட சில பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாமும் கூட அப்படிப்பட்ட பலனை பெற்றவர்களாகத்தான் இருக்கிறோம். விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கும் போது ஆண்டவருக்கு அற்ப காரியமாய் இருக்கிறவைகள் எல்லாவற்றிலேயும் நாமும் சுதந்திரிக்கிறவைகளாய் இருக்கிற ஏராளமான காரியங்கள் உண்டு. நல்ல விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். நம்ம குடும்பத்துல இப்படிப்பட்ட மாறா மதுரமாய் மாறுகிற காரியமாகட்டும், வறட்சி செழிப்பாகிற காரியமாகட்டும், நம்ம செய்கிற வேலைகள் பிசினஸ்ல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வறுமையானால் கர்த்தருக்கு அது அற்பமான காரியம். நமக்கு அற்புதங்களை செய்வது கர்த்தருக்கு அற்பமான காரியம். இயேசுவின் நாமத்துல நம்ம சொல்லும் போது அது கர்த்தர் பார்வையில் அது அற்பமாய் இருக்கும். அதை நமக்கு செய்து கொடுப்பார். அதனால ஜெபிக்கலாம், ஆண்டவரே எங்க குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது, எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லும் போது கர்த்தருக்கு அது அற்பமான காரியம். நம்ம விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த அற்பமான காரியங்களை நமக்கு ஆச்சரியமான காரியமாய் மாற்றி தருவார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே பள்ளத்தாக்கிலே நீரூற்றை உண்டாக்குவது உமக்கு அற்பமான காரியமாய் இருக்கிறபடியினாலே எங்க குடும்பங்களிலே நடக்க வேண்டிய அதிசயங்கள், அற்புதங்கள், அவைகள் எல்லாமே உங்களுக்கு அற்பமான காரியம் தானே. இந்த அற்பமான காரியமாய் இருக்கிறவைகளை எங்களுக்கு அற்புதமான காரியமாய் நீர் நடப்பித்து தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் வறட்சி செழிப்பாகி மாற்றி கொடுப்பது உமக்கு அற்பமான காரியமாய் இருக்கிறதுனாலே இன்றைக்கு அற்புதமாய் அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த அற்புதத்தை சுதந்திரிக்கவும் நீர் செய்யக்கூடிய அற்பமான காரியத்துல நாங்கள் ஆச்சரியமாய் பார்க்கவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நிச்சயமாகவே கர்த்தருடைய பார்வையில் அது அற்பமான காரியம் நமக்கு ஆச்சரியம் உண்டாக்கும். God bless you. God bless you.